ஹலோ வணக்கம் காய்ஸ், நான் தான் உங்கள் டான் ப்ரொடக்ஷன் டைரக்டர் நேசன் டான் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ ரியாக்ஷன் பார்க்க போகிறோம்னா, டிவிகே விஎஸ் டிஎம்கே. நம்ம என்றைக்குமே டிவிகே தான். ஸோ அதை வச்சு நம்ம பையலுக்கு செம்மையாக ஒரு ட்ரோல் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி யார் யாருக்கு வ்ளாக்ஸ் பிடிக்குமோ, நான் ட்ராவலிங் வ்ளாக்ஸ் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ காமெடி வ்ளாக்ஸ் அந்த மாதிரி. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக தட்டி பார்த்து அந்த வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. விஜய நம்புறீங்களா ஸ்டாலின் சார நம்புறீங்களா? விஜய் தான். முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு எலெக்ஷன் வெகு விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது. மோஸ்ட்லி ஏப்ரல் 11th to 16th இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பவே உங்க ஏரியால ரோடு எல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. 5000 ரூபாய் பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்திருக்கும். அதேதான். ஆளுக்கு 50 ரூபா கோளாறுல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50. அண்ட் இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப்லாம் கூட வந்திருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் கொடுக்குற டைம்ல கரெக்டா நம்ம டிவிகேவின் தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு, 1000 2000 3000 ஏன் 5000 கூட கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கங்க. அதெல்லாம் உங்க பணம். அதெல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க காதுலயும் செவிலையும் விசில் அடிச்சு அனுப்புங்க அப்படின்னு சேலம் மாநாட்டுல சொல்லி விட்டாரு. நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். நரி பேர்ல ஓட்டேடி நரி பேர்ல எழுங்கோ குத்தடி குத்தடி செய்யலா குனிஞ்சு குத்தடி செய்யலா கோடத்தை வச்சே கும்மி அடியே காதல் ரொம்ப தண்ணி அடியே இது நமக்கு தேவையில்லை, அது நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை. ஏன் சார் அழுகுறீங்க? செம்மையா சவுண்ட் வரலையா சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இன்னொரு பக்கம் இந்த 5000 ரூபாய் கொடுத்தாரு தெரியுமா ஸ்டாலின் ஐயா, அதை வாங்கிட்டு நம்ம பெண்கள் என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா மகளிர் ஊக்கத்தொகையாக எங்களுக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காரு. ரொம்ப நன்றிங்கய்யா. இது மட்டும் இல்ல, நீங்க எது கொடுத்தாலும் நாங்க வாங்கிப்போம். ஆனா எங்க ஓட்டு எங்க விஜய் அண்ணனுக்கு தான். படிக்காதவன் மொட்டு தடியன் இவனை எப்படி வேணாலும் ஏமாத்தலானே மனசோட விளையாட்டீங்களா? இன்னொரு பக்கம் சென்னையில மேட்ச் நடக்கிறப்ப ஸ்டேடியம்ல விசில்லாம் அடிக்க கூடாது, இது எங்களோட உத்தரவு அப்படின்னு சொன்னதை கேட்டு நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிளம்பிட்டாருங்களே நம்ம பைப்பிள்ளைங்க. உங்களுக்கு இருந்தா மீறப்பு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. என்ன பண்ணிடுவானுங்க? இன்னொரு பக்கம் நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவரை தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க முடியாது. இன்ஸ்டாகிராம்ல அந்த ஒன்னு ஸ்டார்ட் ஆகிற அந்த வார்த்தை இருக்கு தெரியுமா, அது என்ன வார்த்தைன்னு தெரியாதவங்களுக்கு கூட கத்து கொடுத்த பெருமை நம்ம அங்கிளுக்கு தான் போய் சேரும். அவர் சமீபத்துல விஜய் அவர்களை பத்தி ஒண்ணு பேசியிருக்காரு. அதை கேட்ட பொண்ணுங்க என்ன கொந்தளிக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். எங்க வீட்டுக்கார விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். வாய் சரிதான். பையன் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம். வெயிட் நாளைக்கு இந்த ஆளோட பொண்ணு வந்துட்டு டாடி எனக்கு மம்மியை விட எனக்கு உங்களை தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, வாமா நம்ம போய் படுத்து ஏஞ்சிட்டு வரலாம்னு சொல்லுவாரா? இல்ல அவங்க வைஃப் வந்துட்டு எங்க எனக்கு உங்களை விட வந்துட்டு என்னோட அப்பாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாக்கா, அவர் அப்படிதான் வந்து சொல்லுவாரா, கட்டிலுக்குது மாடிக்குது போய் அவன் கூட படுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா இவரு? அது என்ன பொம்பளைங்கனாலே வந்துட்டு அவ்வளவு கேவலமா வந்து பேச வேண்டியது? அவங்க புருஷனை விட விஜய் வந்துட்டு ஒரு ஃபேனா ஒரு ஆக்டரா வந்து பிடிச்சே இருக்க கூடாதா? அப்படி பிடிக்கும்னு சொன்னோன்னே வந்துட்டு அப்படியே ரூம் மட்டும் வந்துட்டு நீங்க எடுத்து பேசுறீங்களா? அதுவும் வந்துட்டு ஒரு பப்ளிக் ஃபோரம்ல. நீங்க எல்லாம் யாருங்க? நீங்க எல்லாம் வயிற்றுக்கு சோறு தான் தின்றீங்களா இல்ல வேற ஏதாச்சும் வந்து தின்றீங்களா? இவரு பெரிய பூண்டுன்னு சொல்லிட்டு இவரெல்லாம் வந்துட்டு கட்சியில வர வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆளுக்கு ஒரு வெள்ளை வேஷ்டி சட்டை ஒரு கேடு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இப்ப இவருக்கு 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. இப்படி பேசினதுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது வேற ஒரு மேட்டரா. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். சோ இந்த ஃபுல் வீடியோவும் பயங்கர என்ஜாய்மெண்டா இருக்கும். சோ ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ரிலாக்ஸ்டா ஜாலியா கால் மேல கால் போட்டு பாருங்க. உங்க ஸ்ட்ரெஸ்ஸை பர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்ப ஆரம்பிக்கலாமா? இந்த கிரேட் கிரிகாலுடைய மேட்ச்க்கு பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தியா? ஏகப்பட்டது இருக்கா, அதனால எங்க இருந்து ஆரம்பிக்கிறதே தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம டிவிகேவின் தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஷார்ட்டா சொல்றேன். அப்பதான் இந்த ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு புரியும். கவலைப்படாதீங்க, அவர் 30 நிமிஷத்துக்கு பேசியிருக்காரு. அதை ஃபுல்லா கவர் பண்ண போறது கிடையாது. இந்த வீடியோக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கவர் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் 1000 2000 5000 வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. மாமாக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ இந்த விசில் எடுத்து ஊதணும். அப்படி இப்போ மாமாவுக்கு போர் அடிக்குது ஊது.
சாதாரணமாவே இவர் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ம பசங்க மனசுல பச்சையா குத்தி வச்சுப்பாங்க. இப்ப இப்படி வேற சொல்லிட்டாரா சும்மா இருப்பாங்களா? இதே நாள் வேற கரெக்டா 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு ஸ்டாலின் ஐயா. அது எதுக்காகன்னு கேட்டா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த ஸ்கீமுக்கு கீழே 1,31,00,000 பெண்களின் அக்கவுண்டில் 5000 ரூபாய் போட்டிருக்காரு ஐயா. இதுக்கு நம்ம பெண்கள்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் பாக்குறீங்களா? மோசமான கோடை காலத்துல இந்த தொகை நிறுத்தப்பட்டா உங்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும் என்னால உணர முடியுது. உங்க மாதாந்திர செலவை எப்படி சமாளிப்பீங்க? உங்க குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? குழந்தைகள் தேர்வு எழுதுற காலத்துல அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இந்த கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாசம் மட்டும் இல்லாம அடுத்த 2 மாசம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும் கூடுதலா கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாசம் 5000 ரூபாய சிறப்பு மகளிர் உரிமை தொகையா 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டு இருக்கிறேன். செலவு இருக்கும்ல, எப்படி சமாளிச்சா? நானும் வயசு பையன். நீனும் வயசு பையன் தான்டா. நீனும் வயசு பையன் தான். இந்த பக்கம் நம்ம டிவிகே தலைவர் விஜய் வேற இப்படி சொல்லி வச்சிருக்காரா? 1000 2000 5000 அவர் சொல்ற மாதிரி தான் நடக்குது. உங்க பணம் தான் வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. சும்மா இருப்பாங்களா நம்ம பசங்க? என்ன பண்றாங்கன்னு சொல்லி நீங்களே பாருங்க. எங்க தலைவர் சொன்ன மாதிரி செஞ்சிட்டாரு பாத்தியா? 5000 ரூபாய சிறப்பு மகளிர் உரிமை தொகையா 5000 ரூபாய் மக்கள் பணத்தை தேடி திருப்பி அதை மக்களுக்கே கொடுத்து நல்ல பேர் வாங்குற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. கரெக்டா சொல்றீங்க. மாசமா பணத்தை வாங்காதீங்களா? இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? கேட்கலப்பா, மக்கள் கேக்குறாங்க. நம்மளை விட ஹாப்பியா இருக்கா மாப்ள? நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம் மாப்ள. அது மட்டும் இல்லாம நாங்களும் எங்க தலைவர் சொன்னதான் செய்வோம். வாங்கிக்கங்க. அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. சரி, நம்ம பசங்க தான் இப்படி எல்லாம் அட்ராசிட்டி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணுங்க இருக்காங்களே அதுக்கும் மேல. நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். பாருங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலி பிராக்டிகலா பேசணும் அப்படின்னா ரொம்பலாம் போக வேணாம். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் நம்ம பெரிய கிரியேட்டரா இருந்தாலும் ஒரு சிஎம் பத்தி பேசுறதே பார்த்து தான் பேசுவாங்க. அண்ட் அவரை ட்ரால் பண்றதுக்குலாம் யோசிச்சு பயந்து பேசுவாங்க, இல்ல பண்ணவே மாட்டாங்க. இப்போ இந்த சேலம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க பொண்ணுங்க வீட்டுல இருக்க பெரியவங்களை வச்சு அவருக்கு அகைன்ஸ்டா என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போடுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். பார்க்கலாம். விஜய் நம்ம அறவுள்ளே பூந்துனே இருக்கிற மாதிரியே விஜய் வீட்டை விட்டு வெளியே வா. ஒரு வீட்டுல 5 10 விஜய் வெளியே வர போறாங்க. அதெல்லாம் இந்த உலகம் பார்க்கதான் போகுது பாரு. கண்டிப்பா அப்பதான் வியந்து எல்லாம் ஆண் பார்க்க போறானுங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு லேடி ஒரு கிராமத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற பாட்டிங்கள்ட்ட எல்லாம் நம்ம தளபதி என்ன பேசினாரோ அதை அப்படியே லேடி விஜயா இருந்து அவங்க எல்லாரையும் கேன்வாஸ் பண்ணி டிவி கேக்காக ஓட்டு கேக்குறாங்க. வணக்கம் மக்களே, எலெக்ஷன் வந்துருச்சு. எல்லாருக்கும் 5000 ரூபாய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 5000 யாரோ பர்சனல் பாக்கெட்ல இருந்து வரல, சிஎம் சாரோட லாக்கர்ல இருந்து வரல. பெட்ரோல் போடுறோம் டாக்ஸ், நம்ம வாங்குற துணிமணியில கூட டாக்ஸ் தான் இருக்கு. நம்ம வாங்குற ஒவ்வொரு சோப்பு, டிடர்ஜென்ட் பவுடர் எல்லாத்துலயும் டாக்ஸ் இருக்கு. மெடிசனுக்கு 12%. பல தாய்மார்களோட தாலி இருக்கிற சாராயத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு தெருல 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர்ட்ட 1000 ரூபாய் நான் வாங்குறேன், சரிங்களா? 10,000 இருக்கு. அது 4 வருஷம் நான் என் பக்கத்திலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு 4 வருஷம் கழிச்சு நான் உங்கள்ட்ட குடுக்குறேன். அப்பனா அது உங்க காசா என் காசா? அது எங்க காசு தாயா. அவங்க காசா? எங்க காசு தாயா. மக்கள் காசா வாங்கிக்கோங்க. ஆனா ஓட்டு மட்டும் கரெக்டான ஆளுக்கு போடுங்க. ஆமா, நம்ம உழைச்ச காசு கட்டுறோம். ஆமா, ஒவ்வொருத்துக்கும் வரி கட்டுறோமா இல்லையா? அந்த வரி காசு தான் இன்னைக்கு வருது. அதனால காசை வாங்கிக்கோங்க. ஆனா ஓட்டு மட்டும் கரெக்டான ஆளுக்கு போடணும், சரிங்களா? வீட்டுல சும்மா இருக்கிறவங்க மட்டும் இல்ல, முக்கியமான வேலையே இருந்தாலும் சரி நிறுத்திட்டு ஓட்ட போடுங்க. ஒன்னும் பெருசா இல்ல. இந்த ஒரு வீடியோ ஒரு கேங் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த வீடியோ பாக்குறப்பவே கிட்டத்தட்ட வியூஸ் 1 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு. இப்போ குறைஞ்சது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் போயிருக்கும். இந்த ஒரு வீடியோ மூலியமா பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. மினிமம் ஒரு 100 பேர் டிவி கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சரி, இவங்க எல்லாம் கிரியேட்டர்ஸ், விஜய் பிடிக்குது, அதனால இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. பொதுவா ஒரு கருத்து கணிப்பு பண்ணுவோம் அப்படின்னு மைக்க தூக்கிட்டு போய் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பாருங்களேன். நீங்க யாருக்குமா ஆதரவு கொடுக்கலாம்? பிள்ளை வரும்போது அப்புறம் யாருக்கு கொடுக்க முடியும்? நம்ம பிள்ளை நிக்குது தலைப்புல, அப்புறம் என் பிள்ளைக்கு ஓட்டு போடாம வேற எந்த நாய்க்கு நாதாரிக்கு போட சொல்றது? யார கேக்குறான்? டேய் லூசு,
ஒன்னதான் கேக்குறேன். ஏன் இவ்வளவு நம்பிக்கை இருக்குமா? முதல் முறையா அவர் களம் காட்டுறாரு. முதல் முறை இறங்கும் போது எதுக்கு நீங்க எல்லாம் ஆளுக்கால வந்து இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு ஏன் கேக்குறீங்க? ஓட்டா மாறிட்டா இப்ப என்ன செய்வீங்க? சும்மா செவனேனும் அமைதியா இருக்கிறவன சீண்டு விட்டுட்டு இப்ப வந்து உள்ள வரும்போது எனக்கு பயமா இருக்கு, விடவடம் இருக்கு, நடுக்குதுன்னா ஏன்? யோ ஏதாவது பண்ணுங்கயா. ஆட்சி உங்க கையில தானே இருக்கு. அவங்க கையில ஆபீஸ் ரூம் இருக்கு. யார் போனாலும் ஆப் வச்சு ஆஃப் பண்ணிடுறோம். எப்போதுமே நீங்க தான் இருக்கணுமா? எப்போதும் குண்டு செட்ல தான் நாங்க குதிரை ஓட்டணுமா? நாங்க எப்போதும் உங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நாங்க கேனப்பாய மாதிரி கேன சரக்கு மாதிரி அலையணும். ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும். நீ கார்ல டாடா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் அவர்கள் பயங்கரமான ஒரு பிளான் போட்டிருக்காரு. யார் யார் தெரியுமா கவர் பண்றாரு? வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு வீட்ல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கும் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க வீட்ல இருக்கிற உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணன் அக்கா எல்லாரையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க. என்ன ஐடியா வச்சிருக்கா மனசுல? விவரம் இல்லாத பையங்க. செல் டாக்ஸ் பிடிச்சா சத்திரசு பிச்சை பத்திரமா பாமரத்தரமான கற்பனை. நீங்க சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் தாய் மாமா உங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரா? இதை கேட்ட குழந்தை வச்சிருக்க நம்ம அக்காங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. ஒரு அண்ணன் ஸ்தானம். என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிறேன். என்னுடைய எல்லா சகோதரிகளும் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் என்ன பிடிச்சவள கோடி பேர் இருக்காண்டா வெளியில. அதுலயும் ஒரு பொண்ணு பயங்கரமா எமோஷன் ஆகி அவர் சிஎம் ஆகணும்னு அழுதுருச்சு. நேர்ல பேசணும் வாய்ப்பு கிடைச்சு. யார் என்ன சொன்னாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க நான் சொல்லுவேன். சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுவேன். நாங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஏங்க எமோஷனலா இருக்கு? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அது ஒரு வகையான பாசம். கனெக்ட் நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு கனெக்ட். இல்ல தளபதினாலே இதெல்லாம் பார்த்தா திட்டுவாங்களே. இல்ல அப்படி கிடையாது. அவர்னாலே ஒரு எமோஷன் தானே. விஜய்னாலே ஒரு எமோஷன் தான். ஏன் அண்ணன் இதை தாண்டி இந்த சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருப்பாரு. அவரே தான் இருக்கும் கட்சியான நாம் தமிழருக்காக பேசுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விஜயை புடிச்சு கண்ணா பின்னான்னு பேசுறாரு. அதுவும் அவரோட சின்னமான விசில் சின்னத்தை தமிழ்ல சொல்றேன்னு சொல்லிட்டு கொச்சையான ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசுறாரு. மடக்கி ஊதுறதுனால மடக்கி ஊதி மடக்கு ஊதி. இங்க கட்சிக்காரன் பேர் தற்கூரி. அவன் சின்ன என்னது மடக்கு ஊதி. நல்ல வேகமா சொல்லி ஓட்டு கிடக்கடா. அருமையா ஓட்டு விடும். இதை கேட்ட டிவிகேவோட தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பசங்க மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட் ப்ரோ இந்த சீமான் சாட்டை துரைமுருகன் உங்களுக்கு என்னடா பேச தெரியும்? நீங்க யூடியூப்ல பேசுறீங்க. உங்களுக்கு ஒரு மயிரும் தெரியாது. நாங்க தான் டிவிக்கு வரல, உங்களை விக்க வந்திருக்கோம். உங்க ஓட்டு புறா எங்க ஓட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சீமான் தற்குறிமான் சாட்டை நீ சூட்டை. என் பேரை சொல்லியுமா திட்டினா? உங்க பேரை சொன்ன பிறகுதான் கிளி கிளின்னு கிழிச்சான். இவங்களாவது பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா சொல்றாங்க. ஆனா இந்த பையன் இருக்கான் பாருங்க, இவனுக்கு 18 வயசே ஆகல. அதுக்குள்ள என்னென்ன பேச்சு பேசுதுன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். நம்ம 10th ஸ்கூல் ஏன் போல நீங்க? தளபதி பார்க்க எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 10th 15. நேத்து தான் பிறந்த நாள். 15 வயசுல யாருக்கு ஓட்டு போட முடியும்? தளபதி தானே. தளபதி சீமான் ஒரு பையன். யோ நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? அப்படியா? குழந்தை வாக்கு பலிக்கும். இத வச்சு பொம்மை வியாபாரம் பண்ணு. சோ கிட்டத்தட்ட 18 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 40-45 வயசு வரைக்கும் இருக்க பசங்க, பொண்ணுங்க, அக்காங்க, அண்ணனுங்க, அங்கிளுங்க, ஆன்ட்டிங்க இவங்கெல்லாம் தான் சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. கூகுள் என்ன சொல்லுதுன்னா 2025 to 26 கணக்கெடுப்பின்படி 7.5 கோடில இருந்து 8 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல 45க்கு மேல இருக்கவங்க சுமார் 2.5 கோடி மக்கள், 25ல இருந்து 45க்குள்ள இருக்கவங்க சுமார் 2.5 கோடி மக்கள், 18ல இருந்து 25க்குள்ள இருக்கிறவங்க சுமார் 80 லட்சம் மக்கள். இதன்படி பார்த்தா 45 பிளஸ் விட 45 மைனஸ் தான் ஜாஸ்தி. சோ இந்த எலெக்ஷன் பயங்கர டஃபா இருக்க போகுதுன்றது மட்டும் தோணுது. கிட்டத்தட்ட ஒரு IPL ஃபைனல்ஸ் பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வழக்கமா 80% தான் ஓட்டு போடுவாங்க. இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு வேலை நம்ம தப்பிக்கணும்னா மிச்சம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஓட்டு போட்டா மட்டும் தான். எஸ்பெஷலி நம்ம லேடிஸ் இருக்காங்களே, டிவி கேக்கு தான் போட போறோம்னு சொல்லி அடம் பிடிக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வருது. அதுலயும் தப்பி தவறி வீட்டுக்குள்ள இருக்க மக்கள் வேற எந்த கட்சிக்காவது ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன சொல்றாங்க நீங்களே பாருங்களேன். நான் ஓட்டு போடுவா. எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க.
இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். எல்லாமே நான் செஞ்ச பாவம். எனக்கும் பாயாசம். இப்போ இந்த லேப்டாப்பை வாங்கின நம்ம பசங்களோட அட்ராசிட்டி இருக்கே கொஞ்சம் நஞ்சம் இல்ல. என்னென்ன ஐஷாட்டியம் பண்றாங்க நீங்களே பாருங்களேன். இப்ப நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களோட கேஸுக்கு வருவோம். ஏதோ ஒரு மீடியா கருத்து கணிப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள இருக்க ஒரு அக்காட்ட போய் கேட்டிருக்காங்க. அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எங்க வீட்டுக்காரரை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். என்ன பள்ளி கத்துற மாதிரி பெக்க பெக்கன்னு சிரிக்கிற? அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, போ பனையூர் பங்களாவுக்கு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையா பேசியிருக்காரு. அதுக்கு இந்த பொண்ணு கண்ணா பின்னான்னு பேசினதை இன்ட்ரோலயே பாத்திருப்பீங்க. இது மட்டும் கிடையாது, பொதுவா இவர் டிவிகேவை மட்டும் இல்லாம மத்த கட்சியும் ரொம்ப கொச்சையா தான் பேசிட்டு இருப்பாரு. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு சொன்னது யாரா? ஓ, எல்லாமே இவர்தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. அந்த மாதிரி ஒன்ஸ் அப்பான் a டைம் நம்ம குஷ்பு மேடம் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி, பிஜேபியில இருக்க அண்ணாமலையை பத்தி, கவர்னரை பத்தி ரொம்ப கொச்சையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசியிருக்காரு. அதனால இவர் மேல ஏகப்பட்ட கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுக்கு நம்ம சிவாஜி ஐயா என்ன சொல்றாரு, மே பேகுனா சாப் அப்படின்னு சொல்ல, சார் உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறு குறு குறுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். நீ பாவம் அந்த வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு காட்ட சொல்லியிருக்காங்க. அதுல பார்த்தா கண்ணா பின்னான்னு தலைவர் பேசினதை பார்த்து, யோ நான் எப்படி பேசி வச்சிருக்க, இத பார்த்தா குழந்தைங்க கெட்டு போக மாட்டாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ளேயே சண்டை வர்ற மாதிரி பேசி வச்சிருக்க, நீ எவ்வளவு கொச்சையான வார்த்தைகள், இதுல நான் நல்லவன்னு வேற சொல்றியா நீ? அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ? நான் மங்கி சங்கி. உன்னெல்லாம் வெளியே ஓட முடியாது, உனக்கு 20,000 ரூபாய் ஃபைன், 3 வருஷம் ஜெயில், உள்ளே போ அப்படின்னு அமுச்சு விட்டாங்க. ஃபைனலி எது எப்படியோ தமிழ்நாட்டின் குடிமக்களே, தயவு செய்து உங்களோட ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணுங்க. அப்பா அம்மா சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க இந்த ஸ்கீம் ஆஃபர் பண்றாங்க, இதெல்லாம் பார்க்காம யாரு வந்தா நமக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. பட் தயவு செய்து உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது நம்மளோட கடமை அண்ட் உரிமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கூட சேர்ந்து நீங்களும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம 2 சைடில் இருக்குதுமா, இது வந்து என்னோட vlogsோட வீடியோ. இதுதான் நான் மெயின் கண்டென்ட்டா செஞ்சுட்டு இருக்கேன். ரியாக்ஷன் வீடியோ வந்துட்டு அப்பப்போ நான் செய்வேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் vlogs வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணோன்ட்டு நான் தலைமையுடன் வேண்டிக்கிறேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த 2 சைட்லையும் கொடுத்துருக்கேன். தட்டி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய் கைஸ்.